character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends will see for sure. Lovely teachers can promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Very good evening to all the 10th standard viewers. எல்லாருமே வீட்டில் இருக்கிற நேரத்தில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இந்த டைமில் எல்லாருமே கண்டிப்பாக எல்லாருமே வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க. ஓகேவா, ஹெல்த் கண்டிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம 10th மேக்ஸ் கிளாஸில் லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரிலேஷன்ஸை பற்றி பார்த்தோம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸோடைய டெஃபினேஷன்ஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணோம். அதே போல் எக்ஸசைஸ் 1.3ல் 2 sums will be homework sums, 3 sums homework sums சொல்லியிருந்தோம். அந்த homeworks எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதே போல் அதனுடைய கண்டினியூஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா near fourth one question. What about it in your fourth one question? A graph representing the function f of x is given in the figure. It is clear that f of 9 equal to 2 ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ what about will be considered the term? எனக்கு இந்த கிராஃப் அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்க. இந்த உங்கள் புக்கில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த கிராஃப் கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், f of 9 at 2, 9 equal to 2ன்னு சொல்லிட்டு இந்த கிராஃப் ஆஃப் த டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. y is equal to f of x. இந்த லைன் மார்க்ஸில் அவங்க கொடுத்ததை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ what about the find the result of the term? Find the following values of the function. A வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா f of 0, செகண்ட் ஒன் b f of 7 and c f of 2 and d f of 9, 10. ஓகேவா, இந்த வேல்யூஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் அண்ட் தேர்ட் ஃபோர்த்து பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா for what values of x f of x is equal to 1 and next one பார்த்தீங்கன்னா describe the valuing one domain and range. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒனுக்கும் செகண்ட் ஒனுக்கும் டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப், இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்யூஷன்ஸில் சொல்லலாம். வாட் அபவுட் த சொல்யூஷன் ஆஃப் த டேர்ம்? ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 0ன்றது எங்கே வருது பாருங்கள், 0 எந்த ஆக்சிஸில் 9ல் வருது. அப்போ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் 0 அப்ளை பண்ணால் 9ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, இட் இஸ் கிளியர் அபவுட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க பாரு, எஃப் ஆஃப் 7. அப்போ எஃப் ஆஃப் 7னாக்கா எக்ஸுக்கு நான் 7 அப்ளை பண்ணால் எனக்கு ஒய்க்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன வேல்யூ வருது, 6 வருது. அப்போ எஃப் ஆஃப் 7 ஈக்குவல் டு 6. இட் இஸ் கிளியர். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட்டு சி வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 2 கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் 2னா 2 நான் பார்க்க போகிறேன், எக்ஸில் போய் 2 அண்ட் எஃப் ஆஃப் 2ல் போய் பாருங்கள், இந்த இடத்துல எங்கே வந்து மீட் பண்ணுது பாருங்கள், இந்த இடத்துல மீட் பண்ணுதா. அப்போ இதுக்கு நேராக இருக்கிற வேல்யூ எனக்கு எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவலன்ஸ் டு 6ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ எஃப் ஆஃப் 10ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் லைன் வந்து ஆக்சிஸ்லேயே மீட் பண்ணனால இட் இஸ் கன்சிடர் அபவுட் த 0. ஓகேவா, இட் இஸ் கிளியர் அபவுட் த ஃபர்ஸ்ட் ஒன் பார்ட். அண்ட் next second part will be considered. What about in your second part? At x is equal to 9.5 எடுக்கும்போது f of x is equal to 1. ஓகே, 9.5ல் வந்துச்சுன்னா தான் எக்ஸோட வேல்யூ என்ன வரும் பார்த்தீங்கன்னா எனக்கு 1ன்னு வரும். ஓகேவா, 9.5. ஓகே, அப்போ வாட் அபவுட் வில் பி இங்கே மீட் பண்ணுற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1. அப்போ 9.5ல் இருக்கும்போது தான் எனக்கு எக்ஸோட வேல்யூஸ் 1 வருது. அப்போ தேர்ஃபோர் தட் இஸ் ஈக்குவலன்ஸ் டு அந்த கண்டிஷன்ஸில் அதை ப்ரூவ் பண்ணுறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டொமைன். டொமைன் பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஆரம்பித்து எது வரைக்கும் முடியுது, 10 வரைக்கும் வருது. இட் இஸ் ஏ ரோஸ்டர் ஆஃப் த டேர்ம்ஸ் ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இல்லையா செட் பாய்டரில் மட்டுமே எக்ஸ் சச் தட் 0 less than or equal to x less than or equal to 10ன்னு சொல்லிக்கலாம். that is x belongs to the set of all real number. and also range அதே சேம் கண்டிஷன் 0 to 9 x belongs to r. அதே போல் 0 to 9 செட் ஆஃப் ரோஸ்டர் ஃபார்மில் ரைட் பண்ணும்போது அதே போல் இமேஜ் ஆஃப் 6 அண்டர் f is
image of 6 6க்கு என்ன image வந்திருக்கு பாருங்க இங்க 6 அதோட image of the terms எங்க வருது மீட் பண்ணுது பாருங்க 6க்கு நேரா வந்து பாக்கும்போது அதோட image எதல வருதுன்னு பாத்தீனா 5 அப்ப therefore that is equivalent to 5 ன்னு சொல்லிக்கலாம் ஓகேவா it is clear about புரியுதா இந்த பார்ட் and next one question for what about the next question in terms of f of let f of x is equal to 2x plus 5 f of x is equal to 2x plus 5 if x is not equal to 0 then find f of x plus 2 minus f of 2 divided by x ன்னு சொல்லிருக்காங்க அப்ப what about will be considered f of x is equal to 2x plus 5 x not equal to 0 that is will be considered the function okay என்ன functions கொடுத்திருக்காங்க f of x plus 2 minus f of 2 divided by x ன்னு எடுத்துறோம் அப்ப therefore then will be considered first f of 1 apply பண்றோம் ஏனா if x is not equal to 0 ன்னு சொன்னால f of 1 apply பண்ண போறோம் அப்ப 1 apply பண்ணும்போது what we get the answer that is equivalent to 2 into 1 is equivalent to 2 plus 5 2 plus 5 is equal to 7 and 2 apply பண்ணும்போது what about we get the result in terms of 9 and 3 apply பண்ணும்போது 11 அதே when x is equal to 1 ன்னு இருக்கும்போது then find the resultant of the terms என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னாக்கா resultant of the term f of x is equal to அந்த ஆர்டர்ல எடுத்து போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்ப f of x plus 2 minus f of 2 divided by x that is f of x is equal to 2x plus 5 that is f of x plus 2 நாக்கா x இருக்கிற இடத்துல x plus 2 அப்ளை பண்ணனும் அப்ப 2 into x plus 2 plus 5 that is 2x plus 2 2s are 4 plus 5 2x plus 9 அப்ப therefore f of 2 அப்ளை பண்ணும்போது 2 2s are 4 plus 5 is equal to 9 அப்ப therefore then we'll be applying the functions of the term f of x plus 2 க்கு பதிலா என்ன கிடைச்சிருக்கு எனக்கு 2x plus 9 minus 9 divided by x plus 9 minus 9 cancel 2x divided by x x cancel that is equal to 2 is the solution of the term okay va it is clear and also next one question கொடுத்திருக்காங்க பாருங்க in a sixth one எல்லாரும் என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா வீடியோஸை உங்களுக்கு காமிச்சிருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ண போறீங்கன்னா பாஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணி வச்சுக்கிங்க ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னாக்கா a function f is defined by f of x is equal to 2x minus 3 and find the f of 0 plus f of 1 divided by 2 ன்னு கேட்டிருக்காங்க அப்ப find the values of அதே போல ஒவ்வொரு இதுல எனக்கு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்ட்ட நம்ம ஈஸியஸ்டா கண்டுபிடிக்கலாம் ஏனா ஃபர்ஸ்ட் ஒன் பார்ட் 0 f of 0 கேட்டிருக்காங்க f of 1 கேட்டிருக்காங்க இங்க எங்க இருக்கு பாருங்க x எங்க இருக்கோ அதுக்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ண போறீங்க 0 ரீப்ளேஸ் பண்ண போறீங்க அப்ப 0 ன்னு அப்ளை பண்ணும்போது 2 into 0 equal to 0 அப்ப 0 minus 3 is equals to minus 3 okay it is clear about and f of 1 அப்ளை பண்ண போறீங்க 1 அப்ளை பண்ணா 2 into 1 2 minus 3 2 minus 3 is equal to minus 1 then we'll be substituting in terms அப்ப minus 3 minus 1 by 2 அப்ப what about we get the answer that is minus 4 by 2 will be cancelled that is equivalent to minus 2 and what about in a second part find the x such that f of x equal to 0 ஆ இருக்கும்போது இந்த f of x ஓட டேர்மே என்னன்னு சொல்லிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 0 ன்னு சொல்லிட்டாங்க அப்ப 0 equal to 2x minus 3 அப்ப 2x minus 3 equal to 0 2x equal to 3 x is equal to 3 by 2 okay multiple another போச்சுனாக்கா டிவைடடா மாறும் and third one பாத்தீங்கன்னாக்கா f of x is equal to x ன்னு கொடுத்திருக்காங்க அப்ப f of x is equal to x னா அந்த f of x பதிலா x ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம் 2x minus 3 equal to x plus x என்னடா வந்துச்சுனா minus x minus 3 என்னடா வந்துச்சுனா plus 3 அப்ப 2x ல இருந்து ஒரு x போச்சுனா ஒரு x அப்ப x is equal to 3 ன்றது solution of the term okay and also next last one partல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க f of x is equal to 1 minus f of 1 minus x equals to x க்கு இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்றீங்க 1 minus x ஐ ரீப்ளேஸ் பண்றோம் அப்ப 2 into 1 minus x minus 3 அப்ப 2 into 1 is equals to 2 into minus x is equal to minus 2x minus 3 அப்ப therefore 2 minus 3 is equal to minus what about will be considered minus 1 அப்ப minus 2x minus 1 இது one of the terms கண்டுபிடிச்சா அதே போல இப்போ f of 1 minus x கண்டுபிடிச்ச மாதிரி அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறேன்னு பாத்தீங்கன்னாக்கா f of x is equal to 2x minus 3 ஓகேவா அது that is equals to minus 2x minus 1 அதுக்கு பதிலா எடுத்து வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்ப therefore plus 2x என்னடா வந்துச்சுனாக்கா minus 2x இல்லனா minus 2x என்னடா எடுத்து வந்தா plus 2x minus 3 that side goes to plus 3 அப்ப therefore 2x plus 2x is equal to 4x minus 1 plus 3 is equal to 2 அப்ப in terms of multiple இருக்குது என்னடா வந்துச்சுனா divide 2 by 4 is equal to 1 by 2 ஓகேவா
it is a solution of the term. Okay, it is clear? Okay, and next one question for, what about in next one question, in a 7th question, an open box is to be made from a square piece of material. ஒரு open box என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா square box of piece of materials பிரிக்கிறாங்க 24 cm on a side by cutting equal squares from the corners. Equal squares are from the corners and turning up the sides as shown in the figure. Express the volume of V of the following box as a function of x. ஓகேவா, அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கே உங்களுக்கு பிக்சர் ஓரியன்டாகவே டயக்ராம் புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர் தான் இங்கேயும் போட்டிருக்கோம். இதனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸு, இதனுடைய ஓவரால் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24 - 2x. ஏன் 24 - 2x வந்துன்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் எக்ஸ்னா இதனுடைய ஸ்கொயர் ஆஃப் த டேர்ம்ஸும் எனக்கு என்னது எக்ஸு. அப்போ தேர்ஃபோர் தட் இஸ் எ கன்சிடர் த டேர்ம். ஓகேவா, இது ஃபுல்லாகவே 24 - 2x. ஓகேவா, அப்போ வாட் அபவுட் வில் பி வால்யூம் ஆஃப் த பாக்ஸ். வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட். இது என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கியூபாய்ட். தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு கியூபாய்டோட ஃபார்முலா என்ன, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், cubic units. லென்த்து பார்த்தீங்கன்னாக்கா இது என்னோட லென்த் 24 - 2x. பிரெத்து பார்த்தீங்கன்னாலும் எனக்கு இட் இஸ் ஆல்சோ சேம். ஓகேவா, 24 - 2x. அண்ட் ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்ன வருது பாருங்க, in terms of x னு வருது. அப்போ therefore that is equivalent to h is equal to x. Then will be substitute length into breadth into height. It will be multiply. ஒவ்வொரு டேர்ம்ஸ் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், 24 கூட 24 அண்ட் 24 கூட 2x அண்ட் 2x கூட -2x கூட 24 அண்டு -2x இன்ட்டு -2x ஈக்குவல் டு ப்ளஸ் 4x². அது கூட எது மல்டிப்ளை பண்ணால் எக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணால் இட் இஸ் கால்ட் அபவுட் கியூபிக் ஈக்குவேஷன்ஸ். அதாவது வால்யூம் ஆஃப் த பாக்ஸோடைய ஈக்குவேஷன்ஸாக ரெக்வயர்ட் கிடைச்சிரும். ஓகேவா, இட் இஸ் கிளியர் அபவுட், புரியுதா? அண்ட் சி த நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் ஆல்சோ. வாட் அபவுட் இன் நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின், 8th question. A function f is defined by f of x is equal to 3 minus 2x, 3 minus 2x and find the x is equal to such that f of x square is equal to f of x the whole square, f of x the whole square னு கொடுத்துருக்காங்க. அப்போ what about it will be considered f of x is equal to 3 minus 2x, f of x square எடுக்கும்போது 3 minus 2xங்கிற விதத்தில் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க, x square ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. அதே போல் f of x the whole square ஒன்று வந்திருக்கு. அப்போ ஈக்குவல்ன்ற கண்டிஷன்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். அப்போ ஹோல் ஸ்கொயர் எடுத்தால் ஒரு எனக்கு 3 minus 2x the whole square, a minus b the whole square ஃபார்முலாவில் வந்திருக்கு. a square minus 2ab plus b square ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. அப்போ therefore that is f of x square is equal to f of x the whole square. f of x square என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, 3 minus 2x square equal to 9 minus 12x plus 4x square. அப்போ what about in terms of x square termsல ஒரே சைடில் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ plus 2x minus 2x square என்னன்னு வந்துச்சுனாக்கா plus 2x square. அப்போ what about will be considered 4x square plus 2x square is equal to 6x square. plus 3 என்னன்னு வந்துச்சுனாக்கா minus 3. அப்போ 6x square minus 12x plus 3 என்னன்னு வந்துச்சுன்னா minus 3, 9 minus 3 is equal to 6. அப்போ therefore 6x square minus 12x plus 6 equal to 0. இதில் எல்லாத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது பாருங்கள், மல்டிபிள் ஆஃப் 6 டேபிளில் வந்திருக்கா. அப்போ therefore will be divided by 6 on both side. அப்போ therefore x square minus 2x plus 1 equal to 0. இது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் 9th ஃபேக்டரைசேஷன் மெத்தட். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணீங்க, ப்ராடக்ட் இஸ் 1 and sum is minus 2. அப்போ whatever do we get the answer, product is 1 and sum is minus 2. We get the answers are both the values are negative. Therefore 1 into 1 is equals to 1, minus 1 minus 1 minus 2. ஏன்னா நெகட்டிவ் into நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற ஆர்டரில். அப்போ x minus 1 into x minus 1 equal to 0. x is equal to 2 solution of the term. It is clear about and say. Okay, next one problem for in a 9th question. What about in a 9th questions கொடுத்திருக்காங்க, a plane is flying at a speed of 500 km per hour. Express the distance d traveled by the plane as a function of time t in hours. அப்போ what about the speed, distance covered, time taken. அப்போ ஸ்பீட்னாலே என்ன சொல்லலாம், distance divided by time taken. அப்போ s is equal to 500 km divided by hour. அப்போ therefore that is equivalent to என்னன்னு சொல்லலாம் பாருங்க,
s is equal to 500 t ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா t in hours ன்னு சொன்னதுனால in terms of 500 t ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்ததா this is for the solution. And next one part of the terms பார்த்தீங்கன்னாக்கா near last 10th question. What about the 10th questions of the term? The data in the adjacent table depicts the length of a woman for hand and her corresponding height. Based on this data, a student finds a relationship between the heights y and the forehand length பார்த்தீங்கன்னா x as y is equal to ax plus b, where a comma b are constant. a comma b are constant ஆர்டரில் எடுத்து சொல்லியிருக்காங்க. இங்கே length of forehand கொடுத்துருக்காங்க and heights கொடுத்துருக்காங்க இன்ச்சஸில், அதே போல் இன் சென்டிமீட்டர் x. அப்போ 35 56 இன்னைக்கு given கொஷின்லேயே டேபிள் வேல்யூஸில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். செக் if this relations is a function. இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ உமன் ஹூஸ் ஃபார் ஹேண்ட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டராக இருக்கும்போது அப்போ ஹைட் என்னவா இருக்குன்றது கொஷினில் கேட்டிருக்காங்க. அதே போல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹூஸ் ஃபார் ஹேண்ட் லென்த் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஃபார் ஹேண்ட் ஆஃப் எ உமன் ஹீஸ் இஃப் ஹியர் ஹைட் இஸ் 53.3 இன்ச்சஸாக இருக்கும்போது அதனுடைய லென்த் என்னவாக இருக்கும். இதுதான் மாற்றி மாற்றி கேட்ட கொஷின்ஸ். ஓகேவா? இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிவன் கொஷினில் செக் இஃப் த ஃபங்க்ஷன் இஸ் ரிலேஷனான்றது கேட்டிருக்காங்க. y is equal to ax plus b கிவன் கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க. அப்போ y is equal to ax plus b போது what about will be first here x is equal to 45.5, y is equal to 65.5. அப்போ then will be substitute x is equal to 55. It is approximate in terms of whenever the terms are now point in terms of whole number, then will be find x is equal to 55 and y is equal to 75. அதே போல x equal to 42 and y is equal to 62. x is equal to 46 and y equal to 66. ஏன்னா இது given questionsல எனக்கு கொடுத்துக்கிற டேபிள் வேல்யூஸ்ல இருந்து எடுத்தாச்சு. இப்போ y is equal to ax plus b. அப்போ ax plus b ன்ற டேர்ம்ஸ்க்கு நான் கண்டுபிடிக்க போறேன்னா in terms of then what about y is equal to x plus 20. அப்போ x plus 20 னும்போது yes this relation is a function சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே எனக்கு then will be find out the result. In terms of we take the value of a equal to 1, b equal to 20. This is second part of the solution. And also next third part of the terms என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா லென்த் வந்து 48 சென்டிமீட்டர் இருக்கும்போது ஹைட் என்னவா இருக்க போகுது எனக்கு 68 இன்ச்சஸாக இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ வென் த ஹைட் இஸ் 60.54 இன்ச்சஸாக இருந்ததுனாக்கா நீங்கள் சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 40.54 சென்டிமீட்டராக இருக்க போகுது. ஓகேவா? தென் வில் பி சப்ஸ்டிட்யூட் இன் கிவன் வேல்யூஸ். ஓகேவா? இட் இஸ் கிளியர் அபவுட் புரியுதா? Are you understood? This is over for the exercise 1.3. Okay? ஓகே, நம்ம அதுக்கு அடுத்த டாப்பிக்கை என்னென்னு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸோடைய ரெப்ரசன்டேஷன், எப்படிலாம் ஃபங்க்ஷன்ஸை ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம் அதை பற்றி தான் பேசிக்கான இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபங்க்ஷன்ஸை ரெப்ரசன்டேஷன் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷன்ஸை இந்த ஆர்டரில் நான் நல்லா ரெப்ரசன்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸாக இருக்கிறது அண்ட் எ டேபிள் ஃபார்மு, ஏரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் அண்ட் கிராஃபிக்கல் ஃபார்ம், இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது. எ ஃபங்க்ஷன் இஸ் எ ஃபங்க்ஷன், f is a function from a tends to b, b a ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா a set of order pairs, order pairsல ரைட் பண்ணுவோம். இந்த இஸ் ஆர்டரில் ரைட் பண்ணுறது தான் this is called about order pairs. x, y இனியா ஆர்டினேட் பாயிண்ட்ஸாக ரைட் பண்ணுவாங்க. x, y ஆர்டினேட் பாயிண்ட்டாக ரைட் பண்ணுறது. the set f is equal to x, y such that where y is equal to f of x, x belongs to a. Of all order pairs represent a function. All order pairs represent a function. Next one பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபார்ம். டேபிள்னாக்கா கொடுத்துக்கிற வேல்யூஸ்னா எக்ஸுக்கு கொடுக்க வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்க்கு ஒரு இமேஜ் கிடச்சிட்டே இருக்கும். ரெஸ்பெக்டிவ் இமேஜஸ் அண்டர் எஃப் கேன் பி கிவன் இன் த ஃபார்ம் ஆஃப் த டேபிள்னு சொல்லிக்கலாம். ஏரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸில் ஒரு இதில் ஏரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணுவோம்னு தெரியுங்களா? டொமைன் அண்ட் கோடொமைன் வச்சு. அப்போ டொமைன் ஆஃப் த டேர்ம்ஸ், ஏரோ டயக்ராம் இண்டிகேட்ஸ் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த டொமைன் ஆஃப் எஃப் and their respective images of means by of arrows மென்ஷன் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது. அதே போல் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிராஃபிக்கல் மெத்தட். இன்னைக்கு கிராஃப் ஆர்டரில் எடுக்கும்போது ஆர்டர் பேர்ஸ், நம்ம ஃபஸ்ட்டே ஆர்டர் பேர்ஸை பற்றி பார்த்தோம். x, y அந்த ஆர்டர் பேர்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிராஃபில் பாயிண்ட்டாக ப்ளாட் பண்ணி தென் வில் பி கால்குலேட் த
find out the graph of the terms. It is called about the representation of a function சொல்லிக்கலாம். Every functions can be represented by a curve. Okay, every functions can be represented a curve. அதே போல in a graphல represent பண்ண முடியும், but not every curve drawn a graph will represent a function. It is a very important condition of the term. ஏன் இந்த கண்டிஷன்ஸை இங்கே ரீகால் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா it is a 1 mark டைப்பில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பாருங்கள். எவ்ரி ஃபங்க்ஷன் கேன் பி ரெப்ரசன்ட் பை எ கர்வ். அது ஒரு கர்வாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இன் ஏ கிராஃபில். பட் நாட் எவ்ரி கர்வ் ட்ரான் இன் ஏ கிராஃப் வில் ரெப்ரசன்ட் ஏ ஃபங்க்ஷன். எல்லா கர்வுமே எனக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும்ன்றதை சொல்ல முடியாது. அதுக்கு என்ன கண்டிஷன்? 2 டெஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. என்ன 2 டெஸ்ட்டு செக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது 2 டெஸ்டிங் த ஹெல்பிங் ஆஃப் த டேர்ம்ஸ். இந்த கர்வ் கொடுத்துட்டு அதை நீங்கள் ஃபங்க்ஷனாக இல்லையான்றதை செக் பண்ண சொன்னாங்கனாக்கா வில் பி ரெப்ரசன்ட் அபவுட் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அண்டு ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். 2 டெஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. இப்போ இங்கே ஒரு டெஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். வாட் அபவுட் வில் பி கன்சிடர் த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். இட் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் ஒன் தான். ஓகேவா, எப்படி வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஏ கிராஃப் ஆஃப் த டேர்ம்ஸ். இந்த இடத்துல ஒரு ரெட் மார்க்கில் காமிச்சிருக்காங்க பாருங்கள், இது எல்லாமே எனக்கு கர்வ். இது உங்களுக்கு கிராஃப் ஷீட்டில் ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி கிராஃபில் உங்களுக்கு பிக்சரில் கொடுத்துக்கிறத என்ன பண்ண போறீங்கன்னா அப்படியே ட்ரா பண்ண போகிறீங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கர்வ் எனக்கு இங்கே ட்ரா பண்ணி காமிச்சிருக்காங்க. அந்த கர்வை நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த கர்வுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெப்ரசன்ட் ஏ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். நான் அந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை நான் ட்ரா பண்ண போகிறேன். இதுதான் என்னுடைய வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். அந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு இங்கே லைன் ட்ரா பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள், ஏரோ மார்க் இண்டிகேட் பண்ணி. அது எந்த அந்த கர்வை எத்தனை பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 பாயிண்ட்ஸ். மோர் தென் 1 பாயிண்ட்ஸ். அப்போ மோர் தென் 1 பாயிண்ட்ஸ் மேலே எனக்கு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டில் வந்து இன்டர்செக்டிங் ஆச்சுனாக்கா இந்த கர்வ் இஸ் ரெப்ரசன்ட் ஏ நாட் ஏ ஃபங்க்ஷன். ஓகேவா, இதை டேரெக்டாகவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியஸ்ட்டாக சொல்லிக்கலாம். புரியுதா? அதாவது இங்கே தான் ட்ரா பண்ணணும் கிடையாது. இந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் நான் எந்த இடத்துலையும் கூட ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ ட்ரா பண்ணும்போது அந்த கர்வை இன்டர்செக்ட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் ஆச்சுனாக்கா இட் இஸ் கால்ட் அபவுட் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஓகேவா, அதே செகண்ட் ஒன் டயக்ராம் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த லைன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் முதல்ல இன்டர்செக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க, இந்த இடத்துலையும் போட்டு காமிச்சிருக்காங்க. எந்த இடத்துல நான் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் எடுத்தாலும் அது இன்டர்செக்டிங் அட் த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் இன்டர்செக்டிங் ஆகும். அப்போ ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் எனக்கு இன்டர்செக்டிங் ஆச்சுனாக்கா திஸ் இஸ் கால்ட் அபவுட் ஃபங்க்ஷன். ஓகே, புரியுதா? அப்போ இட் இஸ் கால்ட் அபவுட் ஃபங்க்ஷன். ஏன் சொல்கிறேன்னு தெரியுதா? அதாவது இந்த கர்வுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் 1 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்டிங் ஆகிருக்கு. அப்போ இட் இஸ் நாட் ஏ ரெப்ரசன்ட் ஏ ஃபங்க்ஷன். அதே எனக்கு 1 பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகிடுச்சுனாக்கா இட் இஸ் கால்ட் அபவுட் ஏ ஃபங்க்ஷன். ஏன்னா இந்த கர்வு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு இன்டர்செக்ட் ஆகலை, ஆனால் இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போனேனாக்கா எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு கண்டிப்பாக இன்டர்செக்டிங் ஆகும். அப்போ இன்டர்செக்டிங் ஆச்சுனாக்கா ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். ஓகேவா, இதுதான் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னு சொல்கிறது. இப்போ அடுத்த கிராஃப் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கர்வ் இந்த ஷேப்பில் இருக்குது. இப்போ இதுக்கு நேம் வேறு இருக்குது. இதனுடைய நேம் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஏ என்ன நேம் சொல்லலாம்? இட் இஸ் ஏ ஓப்பன் அப்வர்ட். it is called about the parabolic equation, parabolic curve னு சொல்லுவாங்க. it is open leftward of the curve. okay, and this is called about என்னது ellipse of the curve. ஓகேவா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 இடத்துல எனக்கு இன்டர்செக்டிங் ஆகிருக்கு. அப்போ இந்த 2 இடத்துல இன்டர்செக்டிங் ஆச்சுனாக்கா இட் இஸ் கால்ட் அபவுட் நாட் ஏ ஃபங்க்ஷன். புரியுதா? இதுதான் அவங்க கொஷின் எக்ஸாம்பிள்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க. வில் பி another one diagrams will be considered about. what about in next one diagrams also same. in this orderல next one diagram கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் பாருங்கள், எங்கே நீங்கள் லைன் எடுத்தாலும் எனக்கு எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது? ஒரே ஒரு இடத்துல தான் இன்டர்செக்ட் ஆகும். அப்போ இது இஸ் கால்ட் அபவுட் என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். the curves figure 1.18 a and c வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரெப்ரசன்ட் ஏ ஃபங்க்ஷன். அதுவே பார்த்தீங்கன்னாக்கா 2 பாயிண்ட்ஸ் p and q இட் கால் த மீட்ஸ் அது எங்கே மீட் பண்ணுது பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸில் மீட் பண்ணுது. அதுவே செகண்ட் அண்ட் ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னாக்கா the represent a function the vertical line meet the curve in at most 1 point. at most னா அதிகபட்சம் ஒரே ஒரு பாயிண்டில் தான் மீட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ it is called about the function சொல்லிக்கலாம். any equations represent in a graph usually called a curve. ஓகே, ஒரு கிராஃபில் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாங்கனாலே அந்த எனி ஈக்குவேஷன்ஸை தென் வில் பி கால்ட் அபவுட் என்னன்னு சொல்லலாம்? அதை கர்வ்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா
உங்களுக்கு homework sum சொல்கிறேன். இந்த மாடலில் இருக்கிற எக்ஸசைஸ் இருக்கிற கொஷின்ஸ் வில் பி கம்ப்ளீட் அபவுட். இனி எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 1.4 எடுத்துக்குங்க. எக்ஸசைஸ் 1.4 எக்ஸசைஸ் 1.4ல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் ஷோ பண்ணி காமிக்கிறதுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு சம்ஸ் இருக்குது. அந்த சம்ஸ் யூ வில் பி கம்ப்ளீட் இன் ஏ ஹோம்ஒர்க் கொஷின்ஸ். ஓகேவா? வாட் அபவுட் இன் ஏ ஹோம்ஒர்க் கொஷின்ஸ் ஃபார் இன் எக்ஸசைஸ் 1.4? எக்ஸசைஸ் 1.4 in a first question. What about in a first question? Determine whether the given graph given below represent a function. Give reason for your answer considering each graph. ஒரு கிராஃபுக்கும் என்ன பண்ணணும்னாக்கா நான் என்ன பண்ணோம் ரெப்ரசன்ட் எதனால் அது ஃபங்க்ஷன்ஸ் நாட் இஸ் ஃபங்க்ஷன் அதுக்கு ரீசனோட சேர்த்து சொல்லணும். ஓகேவா? இந்த பார்ட் வில் பி ஹோம்ஒர்க் கொஸ்டின். எக்ஸசைஸ் 1.4ல் ஃபர்ஸ்ட் சம்ஸ் வில் பி ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகே, ரிமைனிங் இருக்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஆரோ டயக்ராமில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது 5 மார்க் டைப் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ டு ஆல். லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.